ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு 3 டேஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துருந்துச்சு. என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஒரு சார் எனக்கு கால் பண்ணியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் எந்த டைமில் அன்டைமாக இருந்தாலும் கூட கால் பண்ண நான் அட்டன் பண்ணுவேன். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அட்டன் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணும்போதே வந்துட்டு என்ன இந்த டைமில் கால் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன சமைச்சு இங்கே இஸ்ரேல் டைம் 8 o'clock தான் ஆகுது. பட் இந்தியா டைம் 11:30 அந்த ஒரு டைம். என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். என்ன இந்த டைம்லன்னு கேட்டிருந்தேன். அப்போ அவரோட பர்த்டேன்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், ஓகே ஹாப்பி பர்த்டே சார், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்துட்டு எனக்கு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க கூட தான் நான் இருக்கேன், அது யாருன்னு கண்டுபிடிக்கிறியா, அப்புறம் வந்துட்டு அவங்கக்கிட்ட நீ பேசுகிறியா, நான் ஃபோன் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு சீரியஸாக சொல்ல போனால் எனக்கு பிடிக்கல. அவரோட நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற வேர்டுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குற ஒரு பர்சன் அவர். என்னன்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்குன்னு ஒரு ஃபார்முக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கே இருக்கிற மிஷினரிஸ் எனக்கு ஒர்க் என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சாரை நான் அவரை வந்துட்டு அவ்வளோ ஒரு குருவாக ஒரு அப்பாவாக பார்க்குறேன். ஸோ எனக்கு அவர் என்கிட்ட எதுவுமே ராங்கான இன்டென்ஷனில் என்கிட்ட எதுவுமே பேசலை. பட் அந்த டைமில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுக்குறேன், நீ பேசுகிறியா, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அது பிடிக்கல. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கும் போது எங்கள் ஆன்ட்டியோட பையன் இன்றைக்கி சபாத்துங்கிறனால ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் ரூம்லேருந்து இப்போ வெளியில் வந்துட்டேன். ஹாலில் உட்காந்து தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அப்போது அந்த மாதிரி அவர் பேசினது எனக்கு சீரியஸாகவே சுத்தமாக எனக்கு பிடிக்கலை. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நோ நீட், எனக்கு யார்கிட்டையும் பேச தேவையில்லை, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் சார்னு சொல்லிவிட்டு நான் அந்த காலை வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். நான் ஏன் இந்த 2-3 டேஸ்க்கு அப்புறமேட்டு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னால், வந்துட்டு எனக்கு இன்றைக்கி மார்னிங் ஒரு கால் வந்திருந்துச்சு 5:42க்கு. நான் அந்த கால் எனக்கு வருது. பட் ஆனால் எனக்கு அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை, நான் அட்டனே பண்ணலை. அது ஆனால் ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு கால், ஓகேவா. உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், என்னோடய ஒரு ட்ரைனர் எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மந்தில் நான் அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்துட்டும் கூடி வந்துட்டு, வினி ஸ்டடீஸை வந்துட்டு கிவ் அப் பண்ணாத, நீ என்ன வேணாலும் வந்துட்டு பேசு, எப்பயுமே 50 மினிட்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட நான் வந்துட்டு என்னோடய கான்வர்சேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 15 to 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக இங்கிலீஷில் அவர் நிறைய கொஷின்ஸ் கேட்பாரு, நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லாஸ்ட் மந்த் கூடி வந்துட்டு நீ யூ நெவர் கிவ் அப் வினி அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஜென்யூனான மனுஷன். இன்றைக்கி மார்னிங் 5:42க்கு எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாரு. நான் எடுக்கலை, எனக்கு என்னமோ எடுக்க தோணலை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock அப்புறமேட்டு நம்ம கால் பண்ணி என்னென்னு கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அந்த கால் எடுக்காததுக்கு. ரீசன் சொல்கிறேன். ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி அவரோட பையனுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகி நம்மளோட இந்த போன் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சர்ஜரிலாம் முடிச்சு இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டுருக்கான். என்கிட்ட ஒரு 1 வீக்காகவே அவர் என்கிட்ட சொல்கிறார், வினி ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனோட வந்துட்டு வீடியோ போடு வினி, உனக்கு வந்துட்டு அந்த ஒரு எனர்ஜி இருக்குது, நீ வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ எனர்ஜி கொடு வினி, ஏதாச்சும் ஒரு போடுன்னு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. நிறைய தடவை என்கிட்ட 2-3 தடவை சொன்னார். நான் சொன்னேன், ஸோ ப்ளீஸ் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இப்போ இல்லை, நான் ரொம்ப வந்துட்டு பிரேக் டவுனில் இருக்கேன். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு சீரியஸாக எனக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியாது சார். ஸோ அதனால் வேண்டாம், நான் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்ததுக்கப்புறமேட்டு நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு ஓகே வினின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்போ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் அவர் கால் பண்ணதுக்கான ரீசன், அவரோட பையனுக்கு வந்துட்டு கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கால்சியம் டெஃபிஷியன்சின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய டிசீஸுங்க. அது ஒருத்தரோட எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைக்காக நான் ஒரு பெயினை அனுபவித்தேன். அந்த பெயினில் இன்றைக்கி இருக்கார், ஓகேவா. அவர் ஜஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு யார்கிட்டையாச்சும் பேசினா கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் இருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார். ஏன்னா அன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு டாக்டர் என் குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ நான் என் கூட என் ஹஸ்பண்ட் கூட இல்லை. ஸோ அந்த பெயின் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த பெயினில் இன்றைக்கி அவர் இருந்துட்டும்
அந்த டைமில் எனக்கு அந்த கால் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு. ஸோ என்னை சமாளித்து எனக்கு நிறையா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. கடவுள் எனக்கு நிறைய நல்ல ரிலேஷனான நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஒன்றோ ரெண்டோ இந்த ஒரு பேடான இன்டென்ஷன் இருக்கிறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் என்னோடய லைஃப்பை மட்டும் பேசலை, உங்ககிட்ட ஒரு பொண்ணு பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்காதீங்க. அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறாங்க, அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் திருப்பி கொடுங்க. மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அந்த ரிலேஷனை, ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு உங்களை மாதிரி நிறையா நல்ல ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு அந்த 2 days முன்னாடி அந்த வந்த ஒரு கால்னால் எனக்கு இன்றைக்கி மார்னிங் அவர் ஒரு எமர்ஜென்சிக்கு கூப்பிட்ட கூட என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு 8 o'clock அப்புறமேட்டு நான் கால் பண்ணி என்ன சார் என்ன ஆச்சுன்னெலாம் கேட்டப்போ தான் ஃபுல்லு என்கிட்ட சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி இது பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னேன், நீங்கள் எந்த டைம் வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க சார், நான் வந்துட்டு அவைலபிளாக இருப்பேன். ஸோ என்னால் மேக்ஸிமம் உங்ககிட்ட நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த ஒரு டைமில் நான் ரொம்ப பெயின் அனுபவிச்சப்போ என் கூட என் அண்ணா தான் இருந்தாங்க. எவ்வளோ டைமில் நான் கால் பண்ணாலும் என் அண்ணா ஃபோன் எடுப்பாங்க, என்ன வினி என்ன ஆச்சு, ஓகே நான் சொன்ன விஷயத்தையே ஒரு 1000 தாட்டி சொல்லுவேன் எங்கள் அண்ணா கிட்ட. ஆனால் எங்கள் அண்ணா கேட்பாங்க, சரணா நான் கேட்பாங்க, கேட்டுட்டு ஓகே வினி எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் இல்லை நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஆறுதல், வேறு ஒன்றும் தப்பான இன்டென்ஷன்லாம் கிடையாதுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல் அது கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கிட்ட அன்டைமுக்கு மேலேயோ இல்லையோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அன்டைமுக்கு மேலே நீங்கள் ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இல்லை ஏதாச்சும் ஒரு பர்பஸாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். அல்லாமல் உங்களோட ஃபன் டைமுக்காக ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் மற்றவங்களையும் கூடி பார்க்குற அளவுக்கு வந்துட்டு தள்ளுறீங்க நீங்கள். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இந்த ஒரு மெசேஜை நான் சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது பார்ப்பாங்க. என் கேரக்டர் நல்லா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். எல்லாத்துக்கிட்டையும் நான் சிரித்து நல்லா பேசுவேன், இது பண்ணுவேன். ஆனால் ஒரு ஸ்டெப்பு எனக்கு எந்த லிமிட்டில் யார்கிட்ட நிற்கணும் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். அது என் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மெசேஜ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ உங்ககிட்ட ஒரு பொண்ணு ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறதா இருந்தால் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அந்த ரிலேஷனை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், பை பாய்.